الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வின் அருளால் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக நாம் சஹாபாக்களை பற்றியான குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். முந்தைய தினம் சஹாபாக்கள் என்றால் யார், ஏன் அவர்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் இறைவன் அவர்கள் நமக்கு உதாரணமாக ஈமான் விஷயத்திலும் தக்வா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற விஷயத்திலும் அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருக்கிறான் என்பதை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சுருக்கத்தை பார்த்தோம். யார் அவங்க? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மாஷா அல்லாஹ், அவர்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக அதன் தொடர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வரலாறுகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சஹாபியை பற்றி தான் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். அவர்கள்தான் அபு அப்துர் ரஹ்மான். இது அவங்களுடைய சிறப்பு பெயர். அபு அப்துர் ரஹ்மான் என்பது அவங்களுக்கான அறியப்பட்ட பேர். இந்த சஹாபியினுடைய பேர் யாருக்கா ஸ்ட்ரைக் ஆகுதா? நம்ம தெரிஞ்ச பேர் இது கிடையாது. அபு அப்துர் ரஹ்மான்னு சொல்லுவாங்க. அவங்க மகன் பேர், பொதுவாக மகன் பேர் வச்சு தானே சொல்லுவாங்க சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும். அபு ஹுரைரா இந்த மாதிரி சொல்கிறது, அபு தல்ஹா இப்படி நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அபு அப்துர் ரஹ்மான் இவங்களுடைய பேர் அறியப்பட்டது. இவங்க மகன் பேர் அப்துர் ரஹ்மான். இவங்க பேர் என்ன அப்படின்னா அப்துல்லா பின் மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத்னு நம்ம இவங்களை சொல்லுவோம். இவர்கள் மாஷா அல்லாஹ் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்னு மஸ்ஊத் நம்ம சொல்கிறோமே, இவங்களுடைய அசல் பேர் என்ன? அப்துல்லா. இவங்களுடைய அசல் பேர் அப்துல்லா. சரிங்களா? நிறைய அப்துல்லாக்கள் இருக்கிறாங்க வரலாற்றில். சஹாபாக்கள் நிறைய அப்துல்லாக்கள் இருக்காங்க. நம்ம இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க பேர் என்ன? அப்துல்லா பின் அப்பாஸ் தான். அதே மாதிரி இப்னு உமர்னு சொல்லுவோம், உமர் அதனோட மகன் பேர், அவங்க பேர் என்ன? அப்துல்லா பின் உமர். இப்னு ஜுபைர்னு சொல்லுவோம், ஜுபைர் அதனோட மகன் பேர், அவங்க பேர் அப்துல்லா பின் ஜுபைர். இந்த மாதிரி நிறைய அப்துல்லாக்கள் மாஷா அல்லாஹ் சஹாபாக்களில் இருக்கிறார்கள். பெரும்பாலும் அப்துல்லாவாக இடம்பெறக்கூடியவர்கள் எல்லாம் சஹாபியினுடைய ஒரு மூத்த சஹாபியினுடைய மகனாக இருப்பாங்க. அதனால இளம் வயதில் இருந்து வந்தவளாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த வரிசையில் சிறிய வயதாக இல்லாமல் வயதில் மூத்தவர்களாகவே இருந்து அப்துல்லாவாக இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான சஹாபி தான் யாருன்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். சாத் ரலியல்லாஹு விஷயத்தில் ஒன்று அவங்க 3ஆவதாக ஏற்றார்கள் அல்லது 7ஆவதாக ஏற்றார்கள் சொல்றோம்ல, இவங்க விஷயத்துல பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய செய்தி 6ஆவதாக சாதிசு சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை சாதிசு சித்தான 6ஆம் நபர், 6வது நபர் ஆகும் போது இவங்க தான் 6வது நம்பர். சிக்ஸர் இவங்க தான், இஸ்லாத்தினுடைய சிக்ஸர். மாஷா அல்லாஹ் 6ஆவதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அந்த ஒரு சிறப்பு இவங்களுக்கு மாஷா அல்லாஹ் இருக்கு. இது இவங்க இஸ்லாத்தை ஏற்ற சம்பவமும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு தடவை ஆடு மேய்த்து கொண்டிருந்தாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவங்க கிட்ட போறாங்க. போய் இந்த மாதிரி ஆட்டிலிருந்து இவர்கள் பால் கறந்து கேட்டாங்க. அப்போ இதில் பால் இல்லாத ஆடாக இது இருக்குது என்பதாக அவங்க சொல்கிறாங்க. பால் தராது, இப்போதைக்கு இது உணவு சாப்பிடல, பால் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆட்டினுடைய மடுவை தன் கரத்தால் தடவி கொடுத்தார்கள். தடவி கொடுத்த பிறகு ஃபனஸல லபன் ஃபஹலப ஃபி இனாயின், பிறகு மாஷா அல்லாஹ் பால் வர ஆரம்பித்தது. அதை ஒரு பாத்திரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பிடித்தார்கள். ஃபஷரிப வஸகா அபூபக்கர், அவர்களும் குடித்தார்கள். தன்னோடு வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த ஒரு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பால் குடித்து இந்த ஒரு நிகழ்வுல தான் முதல்ல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அப்போ எனக்கு நீங்கள் ஏதாவது செய்தி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது, இன்னக்க குலாமுன் முஅல்லமுன், நீ கல்வி புகட்டப்படக்கூடிய ஒரு வாலிபனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி புகட்டப்படக்கூடிய ஒரு வாலிபன், நீ நிறைய கல்வியை நீ பெறப்போகிறாய் அப்படிங்கிற ஒரு முற்செய்தியை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதனால் ஈர்க்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்களால் ஈர்க்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்ற அந்த 6வது நபராக மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தாங்க. பார்ப்பதற்கும் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் உள்ளவங்களோ, பெரிய ஒரு மரியாதையான ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய மரியாதைக்குரியவராகலாம் இல்லை. ரொம்ப சாதாரண மனிதர் தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது அடிமை இல்லைன்றாலும் கூட ஒரு ஆட்டிடையன், ஆட்டை மேய்ச்சி கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபராகத்தான் அவங்க இருந்தாங்க. சரி, ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தெல்லாம் வெளியிலலாம் சத்தம் போட்டுலாம் சொல்ல முடியாது. எத்தனையோ குறிப்பிட்ட காலத்து தாருல் அர்க்கத்தில் தான் இஸ்லாம் இருந்தது. தாருல் அர்க்கம் எனக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் தான் என்ன செய்வாங்க, அமைதியாக தொழுதுக்குவாங்க, மஷூரா செஞ்சுக்கிடுவாங்க, பேசிக்கிறவங்க கொள்வாங்க. இப்படி நீண்ட ஆண்டுகளுக்கு இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை பற்றி பேச பேச பல இடங்களில் அடி உதை இப்படி அதெல்லாம் தான் நடக்குது. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நிறைய அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அத்துமீறல்கள் தான் சஹாபாக்கள் விஷயத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது யாருமே தைரியமான முறையில் வெளிப்படுத்தவும் முடியாது, இஸ்லாத்தை சொல்ல முடியாது. அப்படி வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு வலிமையை, நமக்கு மக்களை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி தர்ற வரைக்கும் நம்ம பொறுமையான முறையிலேயே அல்லாஹ்வை நாம் அமைதியான முறையில் ரகசியமான முறையில் இருப்போம். தாவாவும் ரகசியமான முறையில் தான் நடந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபா முன்னாடி மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சத்தம் போட்டு என்ன செஞ்சாங்க, சூரத்துர் ரஹ்மானை ஓதுனாங்க. ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் இதுவும் ஒன்று. அவங்க பாட்டு என்ன செஞ்சாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான் என்று சூரத்துர் ரஹ்மான் ஓதுறாங்க. அளவற்ற அருளாளன், அவன் குர்ஆனை இறக்கினான், மனிதர்களுக்கு அவன் பேச கற்றுக் கொடுத்தான், குர்ஆனுடைய விளக்கங்களை எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து ஓதுனாதான் எல்லாருக்கும் புரியுமே. அப்ப குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ்வுடைய வேதம் என்று அர் ரஹ்மான ஓதுறாங்க. அர் ரஹ்மானுடைய வசனத்துல பின்னாடி பார்க்கும் போதெல்லாம் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய நேமத்துகளை ஜின்கள் மற்றும் மனிதர்களே, உங்கள் இரு வகுப்புகளில் இரு பிரிவினரில் யார் அல்லாஹ்வுடைய நேமத்தை மறுக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தோரணை. இது அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி தோரணை. இதை ஓதி என்ன செஞ்சாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்கள் பகிரங்கமாக சத்தம் போட்டு ஓதுனாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு நினைச்சபடி என்ன நடந்ததுன்னா, அடி உதை எல்லாருமே என்ன செஞ்சாங்க, தாக்குனாங்க. சாதாரண ஒரு மனிதனை நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் குர்ஆனை எல்லாரும் முன்னாடி நீ ஓதி காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவர்கள் தாக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இதை தான் நான் திரும்பவும் செய்வேன், நீங்கள் அடித்தாலும் திரும்பவும் நான் இதை தான் செய்வேன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நான் மக்களுக்கு எடுத்து பகிரங்கமாக சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடையனாக இருந்தவங்க. ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா வேற, தனக்கா என் குடும்பமே நிற்கும், பெரிய செல்வ பலம் படைத்தவர்கள்லாம் ஓகே. அந்த ஈமான் அப்படி தான் அவங்களை உருவாக்கியது. அல்லாஹ்வுக்காக ஈமான் கொண்டவங்க, இந்த உயிர் அல்லாஹ் தந்தா அந்த உயிர் அல்லாஹ்க்காக போட்டுங்கிறது ஆரம்பத்திலேயே அவங்க மனசுல விதைஞ்சிடுச்சு. இல்லை ரசூலுல்லாஹ் இப்படி அவங்களை உசு பேத்துனாங்களா போங்க அப்படின்னா இல்லை, வேணான்னு சொல்றாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் பொறுமையா இருங்கிறாங்க. ஆனால் சஹாபாக்களுடைய ரத்தத்துல வந்தது, இந்த உயிர் அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சிட போறாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியும், எவ்வளவு கொடியவர்களும் தெரியும், எத்தனை அநியாயம் செஞ்சாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அந்த ஈமானை மறைச்சு வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு கேட்கவே கேட்காது. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்டிருக்குது. இதை நம்மளுக்குள்ளே வச்சு ஓதிக்கிறதா, இந்த மக்களுக்கு தெரியணுமே. இதுல ஏதாவது ஒரு தேட்டம் உள்ளவங்க, தேடல் உள்ளவங்க இதை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆவல். அடிச்சாலும் பரவாயில்ல, உதைச்சாலும் பரவாயில்ல, இப்னு மஸ்ஊத் ஆகிய நம்மளை கேட்கறதுக்கு யாரும் வரப்போறது இல்லை, நம்மளுக்காக இங்க சண்டை போறதுக்கு யாரும் வரப்போறது இல்லை, அல்லாஹ்வுக்காக என்று அவர்கள் மாஷா அல்லாஹ் இப்படியெல்லாம் அவர்கள் தன்னுடைய வீரத்தை ஆரம்ப காலத்திலேயே வெளிப்படுத்திய ஒரு சிறப்பு மிக்க சஹாபி. இந்த மாதிரி முதல்ல யாருமே செய்யல. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தது பின்னாடி,
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை வந்தது பின்னாடி பெரிய பெரிய வீரர்கள் வந்தாங்க பின்னாடி. அவங்களுடைய இஸ்லாம் என்பதெல்லாம் ஹாலித் பின் வலீத் எல்லாம் ரொம்ப பின்னாடி, அபூ சுஃபியான்லாம் ரொம்ப பின்னாடி. இப்ப பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, வந்து அவங்களுடைய வீர தீரமான சில செஞ்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 பேர் 6 பேர் ஒரு மக்கா மாகாணத்திலேயே சிலை வணக்கத்தில் வந்து மூர்க்கத்தனமா இருக்கிறாங்க. அபூ ஜஹல், உத்துபா போன்ற பெரிய பெரிய கொடுமைக்காரர்கள் இருக்கும்போது ஒரு 6 பேர் மட்டும் இஸ்லாத்துக்கு வந்த இடத்துல ஒரு மனிதர் துணிவா உசிரே போனாலும் வந்து தானாக முன் வருவது என்பது எப்படியாப்பட்ட ஒரு ஈமான் இருக்கணும். அதனால அல்லாஹ் இவங்களை வந்து விட்டு கொடுக்கறதே இல்லை. யார் என்ன பேசினாலும் இவர்களை போன்று யாரும் வர முடியாது என்ற ஒரு அந்தஸ்தை மாஷா அல்லாஹ் பெற்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய ஈமான் அவர்களை இப்படி எல்லாம் ஒரு உணர்வுக்கு அவர்களை கொண்டு வந்தது. அதே மாதிரி இவங்க எந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பாங்க, அதோட ரசூலுல்லாவோட அட்டாச் ஆயிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையே ரசூலுல்லாவுக்கு பணி செய்யறதுலதாங்கிறதுல, ரசூலுல்லாவுடைய பணியாளர் அப்படிங்கிற பேர்ல இவங்க வரமாட்டாங்க, ரசூலுல்லாவுடைய பணியாளர் அப்படிங்கிற பேர்ல வரமாட்டாங்க. ஆனா கூடவே இருந்தாங்க. எந்த அளவுக்கு இவங்க விஷயத்துல அறிவிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் பற்றி பிடித்து எந்த நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹித்மத் செய்யறது, சேவை செய்யறது அப்படிங்கறத இவங்களுடைய பணி. ஃபகான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செருப்பு இவங்க போட்டு விடுவாங்க, நான் தான் போட்டு விடுவேன். யுல்பிசு நலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை போட்டு வந்தாங்கன்னா இவங்க காலை எடுத்து மாட்டி விடுவாங்க. அந்த அளவுக்கு பிரியம் அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹித்மத் செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு அரசர் செருக்கோட, அதாவது அகம்பாவத்தோட ஆணவத்தோட இதை வந்து எதிர்பார்க்க கூடாது, அது தவறு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவும் இல்லை, செய்யவும் சொல்லவும் இல்லை. ஆனா சஹாபாக்களுடைய உணர்வு அப்படி செய்யறாங்க. அது தடையாக இருந்தால், இது இறைவனுக்கு பிடிக்காததா இருந்தால் உடனே வஹி வரும், இதை செய்யக்கூடாது. அப்படி எத்தனை தடைகள் வந்திருக்குது, செய்யக்கூடாதுங்கிற விஷயத்து தடை வந்துடும். எது அல்லாஹ் தஆலா தடுக்கலையோ அது அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்ச துப்புனாங்கன்னா யார் கையிலேயாவது தான் விழுகுது. இது வந்து இறைவன் தடுத்தானா? எச்ச வரைக்கும் யார் உங்களை பிடிக்க சொன்னது நல்லா தடுத்தானா? தடுக்கல. இது முஹப்பத்து. இந்த அளவுக்கு இருக்கிறவங்க உசுர் கொடுப்பாங்க. அவங்களுடைய எச்சில் என்பதை வந்து ஒரு அசுத்தமாகவோ அதை வந்து முகம் சுளிக்கக்கூடிய நிலையில பார்க்காதவங்க எதையும் இந்த மார்க்கத்திற்காக அவங்க செய்வாங்கங்கிற அந்த உணர்வு அல்லாஹ்ல பார்த்தான். அந்த அடிப்படையில மாஷா அல்லாஹ் செருப்பை என்ன செய்வாங்கன்னா இவங்க எடுத்து எடுத்து போட்டுடுவாங்க. ரசூலுல்லாஹ் போடக்கூடிய செருப்பை தொடுறது இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏளனமாக மக்கள் எல்லாம் பேசும் பொழுது இவங்க வந்து எப்படியாப்பட்டவங்க, இவங்க கொண்டாடப்பட வேண்டியவங்களே இவங்க அப்படின்னு அந்த மக்கள் முஷ்ரிக்கின் முன்னாடி என்ன செய்யறாங்க, இவரையாடா நீங்க பேசுறீங்க, இவரையா நீங்க சூனியக்காரங்கிறீங்க, அவர் செருப்போட நாங்க தொட விட மாட்டோம், செருப்பை கூட நாங்க தொடர மாட்டோம், நாங்க கையால் எடுத்து மாட்டுவோம்னு சொல்லி கான இல்பிசு அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க செருப்பை எடுத்து எடுத்து மாட்டி விடுவாங்க. ஒரு காலத்துல இவங்களுக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா சாஹிபு நலைன், சாஹிபு நலைன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செருப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு ஒரு பேரே இவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் செருப்பை தொட விட மாட்டாங்க, நான் தான் போட்டு விடுவேன், நான் தான் கிளட்டி விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முந்தி எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இவர்கள் பணி செய்வார்கள். அவங்களுக்கு முன்னாடி நடந்து போவாங்க, கைத்தடியை வச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து போவாங்க. கல் இருக்குன்னா தட்டி விட்டு, ஏதாவது இடையூறு தரக்கூடிய விஷயம் இருந்தால் தட்டி விட்டுட்டு, எது வந்தாலும் பாம்போ தேலோ எது வந்தாலும் அதை நான் முதல்ல ஃபேஸ் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு மாதிரி பிரகாசமான ஒரு நிலையா இரவு நேரம் ஃபஜர் நேரம் எல்லாம், அப்போ கைத்தடியோட முன்னாடி இவங்க தான் போவாங்க, கைத்தடியோட போவாங்க. கல் மண் எது இருந்தாலும் அதை சரி பண்ணி, முள் எது இருந்தாலும் தட்டி விட்டு, அது பாம்போ தேலோ எது வந்தாலும் அதை என்ன செய்வாங்க, அப்புறப்படுத்தி இவர்கள் தான் முதலாவதாக போவாங்க. அதே மாதிரி சும்மா எம்ஷி அமாமஹு பில் அஸா, எங்கேயாவது அமர்றதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட பக்கத்துல போய் என்ன செஞ்சிருவாங்க, அமர்ந்துருவாங்க. ஹத்தா இதா அத்தா மஜ்லிஸுஹு நஸஅனா இலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா வேகமா வந்து செருப்பு என்ன செய்வாங்க, கிளட்டி விடுவாங்க. ஃபஅத்கலஹுமா ஃபீ ஸிராஹி, எடுத்து தன்னோட வச்சுக்குவாங்க, அது யார்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டாங்க, தன்னோடவே அந்த செருப்பு என்ன செஞ்சுக்குவாங்களாம், பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கைத்தடியை ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறதுக்கோ பிடிச்சிக்கிறதுக்காகவோ அந்த கைத்தடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எந்த நேரமும் இருப்பாங்க. தலையணை கொடுத்துட்டு வந்து வைக்கிறது, மிஸ்வாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்க எடுத்து கொடுக்கிறது, அதே மாதிரி செருப்பை எடுத்து கொடுக்கிறது, ஒது செய்யறதுக்காக வேண்டி தண்ணி எடுத்துட்டு வர்றது, கோலையில தண்ணி எடுத்துட்டு வர்றது, இப்படி எல்லா வேலையுமே ரொம்ப ஆர்வமாக அவங்க செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் பொழுது, அதாவது இன்னைக்கு மாதிரி பாத்ரூம் சிஸ்டம் கிடையாதுல, டோர் அப்படிங்கிறதுலாம், ஒரு மறைப்பை ஏற்படுத்தி ஒரு தற்காலிகமான ஒரு துணியை வைத்து மறைப்பை ஏற்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் நிற்பாங்க, யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது.
ஒரு நாள் செய்யறது வேற, வாழ்நாள் முழுக்க மக்காவுடைய காலத்துல இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். எந்த சம்பளத்துக்கு எவ்வளவு அவங்களுக்கு சம்பளம்? ஒரு நாள் கூலியா, மாற கூலியா, மாத கூலியா? அல்லாஹ்வுடைய நன்மை ஆதரவு வச்சு என் வாழ்க்கை ரசூலுல்லாஹ்க்கு அர்ப்பணம் அப்படின்னு இருந்தவங்க தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கிற வரைக்கும் காவலாக யாரும் அந்த பக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிப்பாங்களாம். அதே மாதிரி தூங்கும் போது எப்ப எழுப்புன்னு சொல்றாங்களோ அதுக்காக விழித்திருந்து எழுப்பிடுவாங்க. எவ்வளவு நேரம் தூங்கிட்டுனா பகல் நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுக்கும் பொழுது அவங்க தூங்குனா இவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் தூங்கி எழுப்பிட சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் தான் அவர்களை எழுப்பி விடுவார்கள். இப்படி மாஷா அல்லாஹ் அதிகம் அவங்களோட இருப்பாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இப்னு மசூத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம்னு நான் நினைச்சுக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிறதும் வர்றதும் போறதுனால அஹ்ல பைத்னு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். நான் அஹ்ல பைத்ல நினைச்சுக்கிட்டேன். பார்த்தா அவருக்கும் அஹ்ல பைத்துக்கும் சம்பந்தமே இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு குடும்ப நபரை போன்றவர்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்து கூடவே கடந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இருந்தவங்க என்னத்தை அடைஞ்சாங்க, எதுக்காக இருந்தாங்க? வெறும் வேலைக்காகவா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய முக்கியமான நோக்கமே கல்வியை கறக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையுமே அணுவாக பார்த்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு தடவை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்து மேலே ஏறினாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஏதோ பறிப்பதற்காக, மிஸ்வாக் குச்சி பறிப்பதற்கு என்பதாக படித்த ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த குச்சி உடைக்கிறதுக்காக வேண்டி மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, லீன் பர்சன், ரொம்ப ஒல்லி. அந்த கால் சதைப்பிடிப்புன்னு சொல்றோம்ல, அந்த சதைப்பிடிப்பு கூட அவங்களுக்கு அந்த அளவு இருக்காது. ரொம்ப ஒல்லியா இருக்கவங்கள ஆக ஒல்லிங்கிறது ஏதோ சொல்லுவோம்னா, அந்த கால் பின்னங்காலில் கூட சதப்பிடிப்பு இருக்காது. அது ஓரளவுக்காவது மீடியமா இருக்கவங்கள்ட்ட இருக்கும். அது கூட இல்லாதவருக்கான ஒல்லியானவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வயிற்றை நிரப்புறது இல்லை அவங்க நோக்கம். மனதை ஈமானால் நிரப்ப வேண்டும், கல்வியால் நிரப்ப வேண்டுங்கிறது தானே. அப்போ அந்த காலில் சதப்பிடிப்பு இல்லாம எலும்புந்தொலுமா என்ன இருப்பாங்க, ஒரு அப்படிதான் ஒல்லியா இருப்பாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, கீழே இருந்த மனிதர்கள் எல்லாம் மரத்து மேல ஏறி நிற்கும் போது அந்த ரெண்டு காலும் குச்சி மாதிரி இருக்கு, குச்சோட குச்சா கால் நிக்குதே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. மரக்குச்சியோட குச்சா ரெண்டு கால் நிக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாம் நண்பர்கள் தான், ஏளனமாக இல்லை, நட்பு என்ப ரீதியில அவங்க மேல இருக்கிற உரிமையில தான். யாரும் முனாஃபிகீன்கள் இல்லை, ரசூலுல்லாஹ் தான், சஹாபா பெருமக்கள் தான். சில பேர் என்ன செய்யறாங்க அப்படி சொல்றாங்க, அவ சொல்லி சிரிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மா தத்ஹகூன், எதுக்கா இப்ப எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, ரஜுலின் அப்துல்லா, அதாவது ஒரு காலை பார்த்தா ரொம்ப ஒல்லியா குச்சி மாதிரி இருக்கு, குச்சோட குச்சா இருக்குங்கிறனால எங்களுக்குலாம் சிரிப்பு வந்துருச்சு, அதனால சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ல ரிஜுலு அப்துல்லா, அப்துல்லானா யாரு, அப்துல்லா பின் மசூத், இவருடைய கால் இருக்கிறதே அஸ்கலு ஃபில் மீசான், நாளை மறுமையில் அல்லாஹ் நன்மை தீமை எடை போடுவானே மீசான் தராசு, அதுல எடை உள்ளதாக இருக்கும், மின் உஹத், உஹது மலையை விட. இப்ப சிரிப்பீங்க, எந்த காலை பார்த்து சிரிக்கிறீங்களோ அந்த கால் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கு இந்த மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக ஓடி ஆடி எப்படியாப்பட்ட தியாகத்தெல்லாம் செஞ்சவரு, அந்த காலு மீசான் தராசிலே உஹது மலையை விட சிறப்பு விடை உள்ளதாக இருக்கும் என்ற ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி, அப்படி சாதாரணமா சிரிச்சிட்டு போகக்கூடிய ஒரு நபர் இல்லை அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அவர்களுக்கான ஒரு சிறப்பை அந்த இடத்துல எடுத்து சொன்னாங்க. இப்படிதான் முக்கியமான சஹாபாக்கள் யாரையுமே எந்த இடத்துலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு ஆளா சிரிச்சிட்டு போயிருக்கலாம், ஆனா அந்த இடத்துல அவங்களோட அந்தஸ்து என்னங்கிறத மாஷா அல்லாஹ் அந்த இடத்துல அவர்கள் புரிய வைத்தார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு அங்கீகாரம் என்ன தெரியுமா? ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்குகிறது, குர்ஆனை என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் ஓதி காட்டுவாங்க, கற்றுக்குருவாங்க. இதுதான் எப்போவுமே வளமையாக உள்ளது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்கணும்னு ஆசை. அப்போ என்ன செய்கிறாங்க, உடனே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு கிட்ட தான் குர்ஆனை ஓத சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அவங்க ஆச்சரியமே கேட்பாங்க, அக்ரவு அலைக்க வல் குர்ஆன் உன்ஸல் அலைக், உங்கள் மீது குர்ஆன் இறக்கி அருளப்படுது, நீ உங்க மேலதான் குர்ஆன் இறங்குது, நான் உங்களுக்கு ஓதணுமா? ஆமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன செஞ்சாங்க, சூரா நிசா எடுத்து ஓதுனாங்க. சூரா நிசாவுடைய முதல் வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ் ஓதுன உடனே 41வது வசனம் வந்ததுமே இப்படி டச் பண்ணாங்க அவங்கள.
அது வரைக்கும் இவங்க ஆர்வமாக ஓதிட்டே இருக்கிறாங்க. 41வது வசனம், அதில் என்ன கருத்து வரும் அப்படின்னு சொன்னால், நபியே இந்த அனைத்து மக்களையும் நாளை மறுமையிலே உயிர் கொடுத்து எழுப்பி உங்களை இவர்கள் அனைவருக்கும் சாட்சியாளராக நாம் கொண்டு வரும் அந்த நாளில் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ நாம சாட்சியாக வரப்போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு வந்ததுமே அந்த கவலை அதிகரித்து அப்படி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் என்ன செய்கிறாங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்வமா. அதோட அப்படி டச் பண்ணது நிமிந்து பார்க்குறாங்க. தான் சொல்கிறேன், நான் நிமிந்து பார்த்தேன். ஃபைதா ஐனாஹு தத்ரஃபான், அவங்களுடைய 2 கண்ணும் நீரை வடித்து கொண்டிருந்தது. அதோட ஹஸ்புக், இப்போதைக்கு இது போதுமானது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனும் கேட்கணும்னு ஆசை இருந்தா கூட என்ன செஞ்சிருக்காங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தான் ஓத கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அதே மாதிரி ஓதுவாங்க. அந்த ஓதுனதை உள்வாங்கினதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியர், ரசூலுல்லாஹ் தான் குர்ஆனுடைய ஆசிரியர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வனஸல்னா அலைக ذிக்ர், நபியே இந்த வேதத்தை உன் மீது நாம் இறக்கி அருள் இருக்கிறோம், இந்த குர்ஆனை உன் மீது நாம் இறக்கி அருள் லினுபையின லஹும் மா நுஸில இலைஹிம், இந்த குர்ஆன் வாயிலாக இவர்களுக்கு என்ன இறக்கி அருளப்பட்டதோ, 30 ஜுஸு குர்ஆன், 114 அத்தியாயம் குர்ஆன், இதுல என்ன இவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டதோ அதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக. அப்ப யார் முதல் ஆசிரியர்? இன்னைக்கு குர்ஆன் ஆசிரியர்கள் கோடிக்கணக்கான குர்ஆன் ஆசிரியர்கள். முதல் குர்ஆன் ஆசிரியர் யார்? ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ் மூலமா தான் எல்லாருக்குமே வந்தது. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆனுடைய முதல் டீச்சிங் என்ன, ஓதி காட்டுறது. ரசூலுல்லாஹ் தான் முதல்ல ஓதி காமிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும்போது ரசூலுல்லாஹ் யாரு? ஓத தெரியாதவங்க. இக்ரான்ற போது மா நபி காரி, ஓத தெரியாதே ஓத தெரியாதே ஓத தெரியாதே 3 தடவை சொல்ல இறுக்கி கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் என்ற 5 வசனங்கள் இறங்கியது. ஓதுங்க, அல்லாஹ் கத்து தந்திருக்கான், அல்லாஹ் பேரை கொண்டு ஓதுங்கன்னு சொல்லி குளிர் காய்ச்சல் தான் வந்துச்சு அவங்களுக்கு, ஓத வரல. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு ஓத படிக்க தெரியாத மனிதரை எப்படி உருவாக்கினா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சிறுக சிறுக கொஞ்சம் வசனங்களை இறக்கி இறக்கி அவர்களை மனனம் செய்ய வைத்து, அப்போ அவங்களுக்கு பார்த்து படிக்கலாம் தெரியாது. எழுத்தாளர்கள் எழுதுனாங்க, குத்தாபுல் வஹி, காத்திபுல் வஹி, ரைட்டர்ஸ் ஆஃப் வஹி எனக்கூடிய சஹாபா பெருமக்கள் எழுதுனாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அதை பார்த்து படிக்க தெரியுமா? பார்த்து படிக்க தெரியாது. பதிவு செய்யுங்க, பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு பயன்படுங்கிற பேர்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னாங்க. எழுதி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மனனமா அதை பார்த்து மனப்பாடமா தான் ஓதுனாங்க. அப்ப இது ஒரு சான்று. அல்ல அழகா ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான், சூரா ரூம் அல்ல அழகா சொல்லி காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இது வரைக்கும் எந்த வேதத்தையும் படிச்சதில்லை. மற்ற மக்களாவது எங்கேயாவது ஏதாவது நூல்களை, கவிதைகளை, வேதங்களை படிச்சிருக்காங்க. ஒமா குன்த தத்லு மின் கிதாபின், சூரா ரூம்ல சொல்லுவான், அழகா சொல்றான். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நூலை நீங்க படிச்சிருக்கீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். எதுக்காக கேட்கிறான்? எல்லாருக்காக கேட்கிறான். அட யோசிங்க, ஒமா குன்த தத்லு மின் கிதாபி வலா தஹுத்துஹு பியமீனிக இதல் அர்தாபல் முபத்திலூன், நீங்க இதுக்கு முன்னாடி எந்த நூலையும் வாசிச்சது கூட கிடையாது. படிக்க தெரிஞ்சாதானே, சும்மா வச்சுக்கப்பா நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி படிக்க தெரியாது உங்களுக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த நூலையும் வாசித்தது இல்ல, உங்க கைப்பட எதை நீங்க எழுதுனது இல்ல. அப்படி இருந்தாவது இவங்க சந்தேகப்படலாமே, இவர் நிறைய வாசிப்பாளரு, நிறைய படிச்சிருக்காரு, டேலண்ட் அப்படியே அவரை பயன்படுத்தி இப்போ குர்ஆனுங்கிற பேர்ல விட்டு அடிக்கிறாருன்னு சொல்லலாம். இல்ல எழுத்தாளர், அவரு நிறைய எழுதியிருக்காரு, அப்படி எழுதி குர்ஆன்னு கொடுக்கறான்னு சொல்லலாம். வாழ்நாள் முழுக்க நீங்க படிச்சதில்ல, எழுதுனதில்ல, பாடல்ல சொல்ற மாதிரி பள்ளிக்கூடம் சென்றதில்லை, பாடம் ஏதும் படித்ததில்லை, சொல்லித்தரும் தகுதி இந்த துன்யாவில் எவருக்கும் இல்லைன்னு சொன்னது ஒரு அழகான கருத்து. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க நபியாக்கப்பட்டது 40வது வயசுல. இந்த சின்ன பிள்ளைல அவங்க பள்ளிக்கூடம் போனதில்லை, படிச்சதில்லை. அது நல்ல ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ்வுக்கு உஸ்தாதா அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு யோசனை வரும்ல, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னவோ அது. அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு உஸ்தாதா இருக்க தகுதி யாருக்குமே இல்லைங்கிறதுக்காக பள்ளிக்கு கூட கொண்டு போகல. அல்லாஹ் தஆலா தானே உஸ்தாதாக இருக்கிறான். நான் அல்லமல் குர்ஆன், அந்த குர்ஆனை நாம் கற்றுக் கொடுத்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ் தஆலா உஸ்தாதுடைய பொறுப்புல அவன் இருக்கிறான். அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் உஸ்தாதாக இருந்து உருவாகி சஹாபா பெருமக்களை உருவாக்குனாங்க. 23 வருஷத்துல முழுமையாக இறக்கி அருளப்பட்டது. என்னைக்கு யாருக்கு சந்தேகம்னா ரசூலுல்லாஹ்ட்ட போய் நிப்பாங்க. குர்ஆன் 7 விதத்தில் இறக்கி அருளப்பட்டது, கேள்விப்பட்டிருப்போம். 7 விதத்தில் இறக்கி அருளப்பட்டது ஒரு பெரிய டாபிக். அதுல வெவ்வேறு மாதிரி ஓதுவாங்க. சஹாபாக்கள்லயே வெவ்வேறு கோத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு தோதுவா இறக்கப்பட்டது. ஒரு சஹாபி ஓதுறாங்க, ஒரு மாதிரி இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, கோவப்பட்டு குர்ஆனை இவர் மாத்திட்டாருன்னு சொல்லி துணி எடுத்து கழுத்துல போட்டு இழுத்து ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க. இவரை பாருங்க இப்படி ஓதுறாரு, மாத்தி ஓதுறாருன்னு. அப்ப ஓத சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்க ஓதுனாங்க, ஹக்கதா உன்சிலத், இப்படி இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, இப்படிதான் இறக்கி அருளப்பட்டது அப்படின்னாங்க. உமர் நீங்க ஓதுங்க. உமர் ஓதுனாங்க, அவங்க வேற மாதிரி ஓதுனாங்க, ஹக்கதா உன்சிலத், இப்படின்னு தான் இறக்கப்பட்டது. இப்படியும் இறக்கப்பட்டது,
இப்படியும் இறக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் 7 விதத்தில் எனக்கு குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. ஃபக்ரஊஹா மா தயஸ்ஸர், அதுல எது உங்களுக்கு சுலபமானதோ ஓதிக்கொள்ளலாம்ங்கிற ஒரு அனுமதி இருந்தது. அப்ப யாருக்கும் எங்கும் பிரச்சனைனா அதற்கான திரும்பும் இடமாக யார் இருந்தாங்க? ரசூல்லா தான். ரசூல்லா மௌத்துக்கு அப்புறம் ரவுதா முன்னாடியே போய் நிக்கிறது, உருவாக்கணுமே சொன்னாங்க, அறிவிப்பு செஞ்சாங்க. மன் சர்ரஹு யாருக்கு ஆசையோ ஐ யக்ரஅல் குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டும் என்று, கத்தன் கமா உன்சில், அது எப்படி இறக்கப்பட்டதோ 7 விதத்தில் இறக்கப்பட்டது, எப்படி பியூரா அது இறக்கப்பட்டதோ அப்படியே பியூரா அப்படியே ஓதன ஆசைப்படுறீங்களோ ஃபல்யக்ரா, அவர் ஓதட்டும் பிக்ராத்தி இப்னு உம்மி அப்த், அதாவது அவங்களுடைய அம்மா பேரை சொல்லி சொன்னாங்க, அன்னாருடைய மகன் இப்னு மசூதை போன்று ஓதட்டும் என்று ஒரு சான்றிதழ் வழங்கிட்டு போனாங்க. ஏன்னா தான் மரணத்துக்கு பிறகு இந்த குர்ஆனுடைய பயிற்றுவிக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கான தகுதி என்ற ஒரு சான்றிதழ் நபி அவர்களால் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. சும்மா சொல்லக்கூடாது, அவங்க உருவாக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ், உலகமெங்கும் தலை சிறந்த காரிகளை அவர்கள் வாழ்நாள் முழுக்க உருவாக்குனாங்க. கூஃபால இருந்த போதிலும் சரி, மதீனாவில் இருந்த போதிலும் சரி, நிறைய காரிகளை அவங்க உருவாக்குனாங்க. அதனாலதான் பார்க்கலாம், ஒரு தடவை ஒருத்தர் ஓதனார் குர்ஆன், சூரத்து தௌபாவுடைய வசனம், இன்னம சதகா, யாருக்கெல்லாம் ஜகாத்து அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குல்ல 8 பேருக்கு, அந்த வசனத்தை ஒருத்தர் ஓதுறாரு, இன்னம சதகாத் லில் ஃபுகரா வல் மசாகின் அப்படின்னு ஓதும் போது தஜ்வீது சட்டப்படி ஃபுகரா அப்படிங்கிற வார்த்தையில பெரிய மத்து இருக்கு, அப்படிதானே? ஃபுகரா அப்படிங்கிறதுல மத்து முத்தசில்னு சொல்லுவோம், நீண்ட மத்து, அது ரொம்ப நேரம் நீட்டணும், 4-5 குறியீடுகள் நீட்டணும். இன்னம சதகாத் லில் ஃபுகரா வல் மசாகின் நீட்டி ஓதணும். அவர் நீட்டாம ஓதுனாரு, முகமே சிவந்துருச்சு. இப்னு மசூத் ரலியல்லாஹு இப்படி ரசூலுல்லாஹ் கத்து தரலையே. ஒரு சின்ன விஷயம், முழுக்க 30 ஜுஸுடைய ஒவ்வொரு எழுத்தையும் எந்த உச்சரிப்போடு எந்த மத்தை எப்படி நீட்டி ஓத வேண்டும் என்பதை அப்படியே பியூரா கத்துக்கிட்டனால இப்படி ஓதி தரலையே ரசூலுல்லாஹ், என்ன இப்படி ஓதுறீங்க? மத்த நீட்டாதனால சட்டம் மாறாது, அதாவது அர்த்தம் மாறாது, பொருள் சிதை ஒன்றும் ஏற்பட்டு விடாது, அதனுடைய அலங்காரம் தான் குறையும். அதிலும் கூட அவர்கள் கோபப்பட்டு முகம் சிவந்து, இப்படி இல்லை, இன்னம சதகாத் லில் ஃபுகரா வல் மசாகின் என்று அதை நீட்டி ஓதி காமித்தார்கள். இப்படி சஹாபா பெருமக்கள் குர்ஆன் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் ஒரு சிறிய குறை வந்தாலும் கூட முகம் சிவக்கும் அளவுக்கு அவங்க கோபப்பட்டிருக்காங்க. அப்படியே குர்ஆனை மாத்திருவீங்க போல அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதே மாதிரி சமுதாய மக்களை அவர்கள் உருவாக்கி அவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக அவர்கள் ஆக்கினார்கள் நம்ம பார்க்க முடியுது. உமர் ரலியல்லாஹு காலத்துலலாம் உங்களுக்கு ஏதாவது சன்மானம் வேணுமான்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்துல இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துலலாம் இருந்தாங்க. ஹிஜ்ரி 32 தான் மூத்தா போறாங்க. உங்களுக்கு ஏதாவது பைத்துல் மால்லேருந்து தர்றோமே, தேவையே இல்லை, ஹலால் தான், வேண்டவே வேண்டாம். எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல நாங்கள் ஏழ்மையில எந்த நிலையில இருந்தனோ அப்படியே கடைசி வரைக்கும் நான் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நம்மில் கல்வியில் சிறந்தவர் இப்னு மசூத் தான். ஒரு சாதாரண ஒரு ஆட்டிடையனாக இருந்து வந்தவர் ஒரு ஜனாதிபதியா கலீஃபா ஆயிட்டாங்க. ஆனாலும் கூட அதே அந்த பண்பாடு அவங்கள்ட்ட இருந்துச்சு. கல்வியில் நம்மள் சிறந்தவர் இப்னு மசூத் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி எப்பவுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் விஷயத்துல சொல்லுவாங்க. அப்படிங்கிறத நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிறது. ஆக இந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் ஒரு நல்ல ஒரு பங்கை வகித்து நல்ல மார்க்க கல்வி கற்று அதற்கு பிறகு மாஷா அல்லாஹ் மக்களுக்கு குர்ஆனுடைய கல்வியை போதிச்சாங்க. ஃபிக்ஹ்லயே உங்க தலை சிறந்தவங்க, நுணுக்கமான நிறைய சட்டத்திட்டங்களை இவங்க மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் கூஃபால இருந்தாங்க. கூஃபால இருந்து, அதாவது மக்கா மதினாங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு முக்கியமான தலைமை பீடம் அது. ஆனால் அதற்கு அடுத்து ஒரு இடத்துல இஸ்லாம் பெரிய அளவுல இஸ்லாத்தினுடைய கல்வி போனுச்சு அப்படின்னு சொன்னா பக்தாத், கூஃபா, பஸ்ரா அப்படிங்கிறது. அது அங்கேருந்தான் நிறைய இமாம்கள் பின்னாடி உருவானாங்க. இஸ்லாத்தை வளர்த்த, இஸ்லாத்தை பல இடங்களுக்கு கொண்டு சேர்த்த பெரிய இமாம்கள் எல்லாம் உருவானது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அல்காமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய ஃபுகஹாக்கள் எல்லாம் வந்தது எங்கன்னா கூஃபா, பக்தாத் அது போன்ற பகுதியில தான். அப்போ சவுதி அரேபியா இல்லாம அரபு நாடுகள் எல்லாம ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய மாற்றம் வந்ததுன்னா அந்த மாகாணம் தான். அந்த மாகாணத்துல கல்வி உருவாக்குன ஒரு முக்கிய பங்கு யாருக்கு? இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் இருக்குங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை பற்றியான ஒரு
சிறிய ஒரு சுருக்கமான தொகுப்பை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் நல்ல ஒரு உறுதியான ஈமானுக்கான ஒரு முன்னுதாரணத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஒரு சின்ன பாடம் என்ன, எந்த இடத்துல நம்ம துணிச்சலா என்ன செய்யணும், இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய இடத்துல பிரகடனப்படுத்துறதுக்கு நம்ம முன் வரணும். ஆனால் சூழ்நிலை நம்ம கருத்தில் கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் கோழைத்தனமானவர்களாக என்னைக்குமே இஸ்லாமியர்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்கு ஒரு சிறிய முன்னுதாரணம் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. இவர்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து சிறந்ததாக கற்றுக்கொண்டது குர்ஆனுடைய ஓதும் முறை. இதை நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அது அடுத்த ஜெனரேஷன் மூலமா பல காரிகள் மூலமா இன்னைக்கு குர்ஆன் நம்மளுக்கு நல்ல முறையில் ஓதி காட்டப்படுது, கற்றுத்தரப்படுது. அதையும் நம்ம என்ன செய்யணும், முயற்சி செஞ்சு இப்படிதான் ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க, சஹாபாக்களை உருவாக்குனாங்க, நாமும் இப்படி உருவாக வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அவங்க உருவாக்குனாங்கன்னு நம்ம உள்வாங்கி குர்ஆனை சரியான முறையில் ஓதுறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கையில் எடுப்போம். அல்லாஹ் விரும்பக்கூடிய ரீதியில் அருள்மறையாம் திருமறையை நாம் நல்ல முறையில் ஓதி அதை நாம் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.